ஆக்சுவலி ஒரு இதிலேருந்து ஒரு மாதிரியான போடுறாங்க. சில நியூஸஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டடாக இருக்கிறவங்க மற்றவங்க ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் போடும்போது திடீர்னு ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்க்க முடியாது, ரிசல்ட் வந்து ஒன்று தான் பார்க்க முடியும் இல்லையா? ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ டிஎம்கேலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நிறைய கூட்டணி கட்சி வந்து இருக்குது. டிவிகேக்குமே வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஏடிஎம்கேயுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய கட்சியில் இருந்தது தான். ஸோ பார்க்கலாம் வாட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப மனவேதனையாக இருக்குமா, இந்த மாதிரி போடவே கூடாதுமா இது. அதனால் இந்த மாதிரி கருத்து கணிப்பே போடக்கூடாது. யார் கேட்டாலும் எல்லாம் ஓட்டு போட்டவங்களாம் சொல்லிடுவாங்களா, நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இவங்க எப்படி கணிச்சாங்கன்னு தெரில. இவங்களாம் வந்து ஏதோ காசு வாங்கிட்டு திட்டமிட்ட சதி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா, அவ்வளோதாம்மா. எங்களுக்கு டிஎம்கே வரும் கன்ஃபார்ம். என்ன 90% அவங்க தான் வரணும். ஏன்னா மகளிர் தொகையில் நல்லா பண்ணுறாங்க. 1000 ரூபாய் மக்களுக்கு பண்ணுறாங்க. பஸ் ஃப்ரீ, லேடிஸ் நல்லா இது பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. டிஎம்கே சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் நல்லா இருக்குது. டிஎம்கே தான் வரும். அதாவது டிவிக்கே தான் இப்போது அதிகமாக ஓட்டு எண்ணிக்கையில் வர மாதிரி இருக்குது. அதனால் அவங்க தான் வருவாங்க. டிஎம்கே தான் அடிக்கும். டிஎம்கே ஏன் அடிக்குதுன்னா, ஸோ ஒரு 20-30 வருஷம் 40 வருஷம் பழமையான கட்சின்றனால டிஎம்கே வர சான்சஸ் இருக்குது. விஜய் வந்து ஒரு 20-25 தொகுதி கண்டிப்பாக அடிப்பார். அவர் வர்றது இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டம். அடுத்த 5 ஆண்டு கண்டிப்பாக விஜய் வந்துடுவார். இளைஞர் பட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ்ஸு லேடிஸோட ஆதரவு பயங்கரமாக இருக்குது. எந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு மாற்றம் உருவாகணும். மாற்றம் உருவானா நல்லாயிருக்கும். அதான் ஒரு கருத்து கணிப்பு. யார் வர புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். எப்படியா இருந்தாலும் டிஎம்கே தான் வரும். ரூலிங்காக அவங்க தான் வருவாங்க. விஜய் வந்து ஓட்டு தான் பிரிப்பார் கண்டி. அவர் மற்றபடி ரொம்ப பெரும்பான்மையெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. ஆர்வம் தேர்தல் முடிவில் கருத்து கணிப்பில் வந்து வெளியிட்டது வந்து டிஎம்கே தான் அதிகமாக காமிச்சிருக்காங்க. அது எப்படின்ட்டு தெரியல. மக்களோட நம்பிக்கை ஓட்டு எண்ணிக்கை முடிவில் தான் தெரியும். என் பேர் விஜயவேல், காஞ்சிபுரம். நேற்று சொன்ன கருத்து கணிப்பில் திமுக தான் வெல்லும், மற்ற கட்சிகள்லாம் கம்மியாக வெல்லும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கருத்துப்படி மறுபடியும் திமுகவே வெல்லுன்றது தான் உண்மை. கருத்து கணிப்புன்றது வந்து பொய் தான். அந்த அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து நல்ல இதெல்லாம் செய்திருக்காரு. அதனால மீண்டும் வந்து திரு ஸ்டாலின் அவர்களே வருவதற்கு முழு வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பா இருந்ததுன்னா வந்து தைரியமா சொல்லலாம் இந்த அளவுக்கு ஜனங்க வாக்கு அளிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்றதுனால வந்து அந்த அளவுக்கு சொல்றதுக்கு இல்லை. அதுதான். பேர் பார்த்தீங்கன்னா அஜித், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக இருக்கேன். கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வெளியே வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா திமுக தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடத்தை வந்து பிடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட ஆட்சி தான் வந்து ஆட்சி அமைக்கின்றது வந்து தெளிவாக வந்து குறிப்பிடுகிறேன். மீண்டும் திராவிட ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இந்த கருத்து கணிப்பு எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா வரவேற்கக்கூடியது தான். திராவிடம் தான் மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கின்ற தெளிவாக மக்களே வந்து கூறியிருக்காங்க. அதே போல வந்து திராவிடம் தான் ஆட்சி அமைக்கின்றதை நானும் நம்புகிறேன். திராவிடம் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லா இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்றங்கள் வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கணும். 2வது முறையாக ஆட்சி அமைச்சு மக்களுக்கு வந்து நல்லதை வந்து செய்வார் என்று நம்புகிறேன். மீண்டும் வந்து ஸ்டாலின் தான் ஆட்சியில வந்து உட்காரணும். இன்னும் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு ஆட்சி வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சையத் முனாஃப் 3 ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. எது வருது சொல்லி தெரியாது. அதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். நாம என்ன சொல்ல தேவையில்லை. எல்லாம் ஜனங்க கையில தான் இருக்கு. நேற்று வந்து கருத்து கணிப்பு வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாச்சு. ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வரும்போது தான் சொல்ல முடியும். நம்ம கிட்டே சொல்ல முடியாது. அது முன்னே வரலாம். அது யாருக்கிட்டே இருக்கு. எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் 3 ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஜனங்க கிட்ட தான் இருக்கு. அதை நான் சொல்ல முடியாது. யார் உண்மை செய்யறாங்க, யார் கஷ்டப்படுறாங்க, யார் நல்லது செய்யறாங்க, அவங்க தான் வர முடியும். யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. எம் பாஸ்கரன் சரியா வரல. நான் தப்பாக தான் இருந்தேன். அது போன வாட்டி பார்க்க சொல்லி அது மாதிரி தானே வருது. அது எப்படின்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும்.